வினோத் அண்ட் அக்னி போனவங்க சரியா? ஆமா. சரி, அப்ப அவங்களுக்கு உயிராபத்து இருக்குன்னு சொல்லி அவங்கள உள்ள வச்சிருக்கிறது நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா அது ஓகே வச்சுக்கொள்வோம். நாலாவது ஒரு நபரா அந்த சகோதரத்தை கூட்டிட்டு போயிருந்தவங்களே, சோ அவர் எதுக்கு இப்ப வரைக்கும் உள்ள வச்சிருக்காங்க? அவருக்கு வந்து நாலாவது நபரை எங்க வச்சு பிடிச்சது? வடிவா கதை எங்க வச்சு பிடிச்சது? அந்த அங்க வச்சுதான் பிடிச்சது. ஆனா நீங்க அந்த பிள்ளைக்கு வந்துட்டு தவறான கதைச்சதாலதான் சொல்லுங்க. அதெல்லாம் அவங்க மெயினா பாருங்க, அந்த இடத்துல வச்சு 4 பேரை தான் வந்து அவங்க தாக்க வந்திருக்கிறாங்க. 4 பேர் எனக்கு தெளிவா விளங்குது. ஒரு இடத்துல வந்து இப்ப ஒரு குறிப்பிட்ட நபர்களை பிடிக்கும் போது 4 பேருக்கும் சேர்த்துத்தான். ஒரு ஆளை விட்டா அடுத்த ஆளையும் விடத்தான் வேணும். சரியோ? அது 4 பேரையும் தடுப்புல வச்சிருக்கிறது தான் அந்த முறை. சரியோ? எங்களுக்கும் தெரியும் வந்து நீங்க சொல்ற மாதிரி இப்ப 4 பேர் ஒரு சந்தேக கேஸ்ல பிடிபடுறோம்னு சொன்னா அந்த 4 பேருக்கு சேர்த்து தான் வாதாடுவாங்க. இப்ப ஒரு ஆளை விட்டா ஜட்ஜ் எந்த தரப்பால வர லோயர் கேட்பான், அவரை விட்ட நீ அதே பிரச்சனை ஏன் இவரை விடலன்னு ஒரு கேள்வி வைப்பான். அதுக்கு பதில் அவங்களால தர முடியாது. சரியோ? இப்ப நாங்களும் 4 பேருக்கும் விடாத அது பிரச்சனை இல்லை. தம்பி, நான் ஒன்னு கேட்கிறேன். இப்ப நீ சொன்ன நீ போலீஸ் சொன்னவர் அந்த கோர்ட்ஸ்ல வச்சு ராகவன் சொல்லி இருக்கிறார் வந்து இவரை வெயில்ல விட்டா பிண வழங்கினா மக்களால இவருக்கு உயிர் அச்சுறுத்தல் ஒன்று வரும்னு சொல்லி அத சொல்லி இருக்கிறாரா சொல்லலையோ? நான் உங்களுக்கு சொல்றேன். அது வந்து அதைத்தான் தம்பி, அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு விவாதமா வச்சினாங்க. என்னன்னு சொன்னா ராகவன் வந்து உங்களுக்கு அவர் வந்து ஒரு நல்ல போலீஸ் அதிகாரியா இருக்கலாம், எங்களுக்கு அவர் மறைமுகமா லஞ்சம் வாங்குற ஒரு காவல்துறை. சரியோ? அது எப்படி நீ கோபிக்கோட சொல்லி அவன் லஞ்சம் வாங்குற நீ கண்டனீர கொஞ்சம் இருங்கண்ணா கஜன் கொஞ்சம் இருங்கண்ணா வந்து சரி. ஒரு ஆள் நீங்கள் வந்து எப்படி நான் அந்த பொடியனோட காட்சி கொண்டு கொஞ்சம் இருங்க. நீ பொடியனோட கதை பொட்டியோட கதை விஷயத்தை சொல்ற, நீ சும்மா கதைக்கிற லஞ்சம் கேட்டு கஜன் நீங்கள் அன்மூட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களை கீழே இருங்க, நான் திரும்ப ஏத்தி காய்க்கிறேன். நீ ஆறுதல அந்த டாட்டா காட்டுற என்னண்ணா நீங்கள் வந்து கொஞ்சம் இருங்கண்ணா, நான் அந்த தம்பியோட மரியாதையை காய்ச்சி கொண்டிருக்கேன். நீங்கள் கீழே இறங்கி நில்லுங்கன்னா நாங்கள் 2 பேரும் ஆறுதலா கதைப்போம். ஓகே, ஆறுதலா கதைப்போம்னா கீழே இருங்கோ. உங்களுக்கான கருத்து சுதந்திரம் இருக்குது. தயவு செய்து பொறுத்திருங்கள், காத்திருங்கள். உங்களை சற்று நேரத்தில் நான் உங்களை திரும்ப மேல் எடுக்கிறேன். ரொனால்ட், என்னன்னு சொன்னா நீங்கள் சொன்ன கருத்து தான் இது வந்து கோர்ட்ஸுக்குள்ள இருந்து எங்களுக்கும் வந்து என்ன சொல்றேன், இந்த சமூக வலைத்தளங்கள்ல பயணிக்கிறவங்க போயிருக்கிறாங்க. அப்ப இந்த ராகவன் வந்து மக்களால அச்சுறுத்தல் இருக்கின்ற ஒரு காரணத்தை காட்டித்தான் மற்றும் இவரை நாங்கள் இன்னும் விசாரிக்கணும், இவருக்கு பிண வழங்கலாது இன்னும் இவரை நாங்கள் இருக்கிறாங்க. அந்த இன்னும் விசாரிக்கணும் என்ற கருத்து வந்து இவர்ல ஏதாவது பண மோசடி இருக்கா என்ற தகவல் எங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. இவர் வந்து நீங்கள் குறிப்பிடுற மாதிரி 9 கோடி 10 கோடி வீடு கட்டின அந்த பண மோசடிகளை வந்து இவங்க தடுப்புல வச்சு விசாரிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கலாம். சரியோ? ஆனா நீங்க சொல்றது நான் மறந்து கூட நினைக்கணும் சொல்லட்டா. இப்ப வந்தா பண மோசடி இல்லாத 2ஆம் கட்டம் பண்ண அது தெரிய வராது இது கட்டங்கள்லாம் தெரியும். இப்ப இவருக்கு வந்து என்னன்னு சொன்னா கொழும்புல மேல் நீதிமன்றத்துல வழக்கு அவங்கள அரசாங்கத்தால போட்டு கிடக்கு. இவருக்கு இவ்வளவு காசு எங்க இருந்து வந்தது, என்ன அடிப்படையில வந்தேன் விளங்குதானே நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே ஓகே, அது வந்து இவரை இன்னும் இவருக்கு வந்து வெளியில வரக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்துக்காக வேண்டி ராகவனை வச்சு செய்யறாங்க வந்து புலம்பெயர்ந்த தேசத்துல. ராகவன் எல்லாம் ஒரு சப்பு என்ன ராகவன் எல்லாம் நீங்க நினைக்கிறமா எனக்கு மேல் கொழும்புல மேதீனத்துக்கு அவன் கோட்ஸ்ல ஒப்படைச்சா ராகவன் இதுக்கு மதுக்கும் சம்பந்தமே இல்லை. இவற்றை வந்து பையில கொண்டு ஒப்படைக்கிறான்னு இவற்றை வேலை. அதுக்கு பிறகு இவற்றை வந்து செல்லுபடியாகணும். நான் பொலிசுக்கு நான் நேர சொல்றேன், பொலிசுக்குள்ள உள்ள இருந்து எல்லாம் பழகி குடிச்சு தின்றபடியா நான் நேர சொல்றேன். எனக்கு இப்ப இவங்களுக்கு வீட்டை இந்த வாய்ஸ் வச்சு வீட்டை போனாலும் போவாங்க, அது பிரச்சனை இல்லை. நான் போனாலும் போட்டோம் விளங்குது. நீங்க குடிக்கின்ற வாய்ஸை வச்சு போடுவாங்க வீட்டை. என்ன தெரியுமா உனக்கு இந்த வாய்ஸை? நான் அவனுக்கு நல்லதா கதைக்கிறேன், அவங்கள்ட்ட கணக்கெடு வாடாண்ணா. நீங்க நிக்கிற மாதிரி எல்லாம் பொலிஸ் எல்லாம் பெரிய இது இல்லையாங்க. இவைய வந்து கோர்ட்ஸ் ரவுண்ட ஃபைல ஒப்படைக்க வேண்டியா, தங்கட கருத்தை சொல்ல வேண்டியா, மற்றபடி இவங்க எல்லாம் தூக்கி பிடிக்கிற அளவுக்கோ பெரிய இடத்துல இருந்து இவங்களை கணக்கெடுக்கிற அளவுக்கு இல்ல. நீங்க சொல்லுங்க, நீங்கள் வந்து சிறைச்சாலை பார்த்திருக்கிறீங்க வந்து உங்களுக்கு சொல்லுங்க, இன்றைக்கு இந்த பிணை வந்து கொடுத்திருக்கலாமா கொடுத்திருக்க கூடாதா? இவர் என்ன குற்றம் இருந்தாலும் இவருக்கான ஒரு சதுர பிணையோ இல்லாட்டி நீதிமன்றத்தால கேட்கிற பணத்தொகையோ ஒரு பொறுப்படுத்து 2 பேரோ 5 பேரோ இவரை நாங்கள் பொறுப்பெடுக்கிறோம், நீங்கள் கேட்கிற பணத்தொகையை நாங்கள் வந்து
கட்டுறதுக்கு ரெடியா இருக்கிறோம். இவருக்கு நாங்கள் பொறுப்புன்னு சொல்லி 5 பேர் விளங்குது பாருங்க. நாம இப்ப நான் வேலையா நிக்கிறேன், சத்தம் கூட இருக்கும், அதுக்காக நான் டப்பு கதைக்கிறேன், உங்களுக்கு இடைஞ்சலா இருக்க மாட்டாக்காக எதுக்கு சொன்னான்னு. இப்ப வந்து இப்ப கொடுத்துருக்கலாம், இல்லைன்னு சொல்லல, எப்படி கொடுத்துருக்கலாம் சொல்லுங்க. இதுவரைக்கும் மக்களால பிடிச்சி மக்கள் அச்சுறுத்தாமல் போனா, மக்கள் வெறிட்டாம கொள்ளாமல் ஒரு இடத்தை போய் பிடிச்சிருந்தா விளங்கு, ஒரு வீட்டை வச்சு அவன் வீட்டை வச்சு உனக்கு கேஸ் வந்து வாங்கன்னு சொல்லி பிடிச்சிருந்தா இந்த நாள் இல்ல, உங்களுக்கு முதல் 14 நாள் 7 நாள்லயே அப்படி எடுத்திருக்கலாம். ஏன்னு சொன்னா இவர் கதைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இந்த போலீஸ் வந்து மக்களால் அச்சுறுத்தல் இருக்கின்ற ஒரு கதைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இப்ப மக்கள் அச்சுறுத்தி மக்கள் அடிக்க போன இடத்துல அவனை காப்பாத்துறதுக்காக வந்து விசாரணை போய் பிடிபாட்டு வந்தபடிய ஆள் தான் கிருஷ்ணா ஒரு கேஸ் போட்டா தான் என்ன கிருஷ்ணாவை பிடிக்கலாம், ஒரு வென்றி போட இல்லை. ஆனா எப்படி பிடிபட்டு இருக்கிறான், மக்கள் அவன் அடிக்க போவேக்குள்ள மக்கள் வந்து இவனை பிடிச்சி விசாரிக்கல, என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்க நீ வா அங்க வந்து பாதுகாப்பு பண்ணி அதுக்கு பிறகு விசாரிக்க நடத்தினா இந்த கேஸ் போடப்பட்டது. நீங்கள் ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும். நீங்கள் வந்து இது மக்கள் அடிக்க போல, இது தனிப்பட்ட ஒரு 10 பொடியங்களும் தமிழ் புறவால நீங்களும் யோசிக்கணும். நீங்க யோசிக்கணும் இல்ல, மக்கள் அந்த இடத்துல ஒரு ஊரு தம்பி சொல்றத கேளுங்க. மக்கள் ஒரு ஊருக்குள்ள மக்கள் என்று சொன்னா பெண்கள் தான் அதுல முதன்மைப்படுத்துவாங்க. அந்த இடத்துல அந்த வீடியோவுல ஒரு பெண்களுமே இல்ல, ஒரு வயசு போன தாயும் இல்ல. எங்கட ஊருக்குள்ள ஒரு பெண்ணுக்கும் ஒரு தாய்க்கும் இழிவான செயல்பட்டுச்சு என்று சொன்னால் மக்கள் பெண்கள் தான் முன்னுக்கு நிப்பாங்க. டேய், எந்த மகளை நீ இப்படி வீடியோ எடுத்து போடுவியா, எந்த பிள்ளைய இப்படி நீ வீடியோ எடுத்து போடுவியா என்று மக்கள் தான் நிப்பாங்க. தெரியும், ஒரு 10 பொடியங்கள் நீங்களா செட் பண்ணீங்க, நீங்களா ஒரு 10 பொடியங்களை நீங்களா செட் பண்ணீங்க. ஓமண்ண நான் சொல்றது கேளுங்க. ஒண்ணு கதைக்கிறதுக்கு எங்களுக்கு அது சரி என்ன நியாயப்படுதலாம். சட்ட ரீதியான ஒரு ஆள் செய்தான்னா அது போல 10 பேர் செய்தா என்ன, அதைத்தான் சொல்றேன். சதி தம்பி, இது திட்டமிட்ட சரி, திட்டமிட்ட கதை சரி என்ன, திட்டமிட்ட சதியாவே இருக்கட்டுமே, சட்டத்தின் பேர் என்னதான் கேக்குறேன் தம்பி. சட்டம் என்ன செய்ய போகுது? சட்டம் செய்யும், சட்டம் அது பிரச்சனை இல்ல, சட்டம் செய்யும், சட்டம் செய்யறத செய்யும். வந்து சட்டம் இப்ப சட்டத்தின் கையில தான் இருக்குது. தெரியும், சட்டம் என்ன செய்யணுமோ அதை செய்யும். ஆனால் வந்து இவ்வளவு காலமும் இல்லாத சட்டம் தம்பி இப்ப திடீரென்று வந்ததுக்கான காரணம் என்ன தம்பி? நீங்கள் ஒரு இளைஞன் தம்பி, நீங்கள் கிருஷ்ணா வந்து செஞ்ச உதவி சில விஷயங்கள் செஞ்சிருப்பீங்க. அவனை மாதிரி இந்த 5 வருஷம் எங்கண்ட தமிழ் சகோதரங்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கிறான் தம்பி. அவனை நாங்கள் அடிச்சு வளர்த்தாட்டி ஒரு வந்து இப்ப என்னன்னு சொல்லி சொன்னா, நாங்கள் இதுல வந்து சட்டம் வந்து கதைக்க வரையில, இதுல என்ன நடந்ததுன்றதான் நாங்கள் கதைக்கிறோம். இதுல இருக்கு சட்டம் வந்து தெரியும், எல்லாருக்கும் தெரியும். சட்டம் வேண்டாம், இதுக்குள்ள வந்து என்ன நடந்தது, என்ன நடந்திருக்கும். சட்டம் தேவையில்லை, நானும் சட்டம், எனக்கு சட்டம் தேவையில்லை. நடந்ததுதான் நான் சொன்னேன், இதான நடந்ததுதான் சொல்றேன். நான் இதான் சட்டம் சொல்லி இல்ல, நீங்க சட்டத்திற்கு பிணை கொடுக்கல. இப்ப நீங்கள் இதைத்தான் ஏன் கொடுக்க அண்ணன் கோப்பி கொண்டு எனக்கு கிட்டவர் வந்து ஏன் பிணை கொடுக்கல என்று சொல்ற காரணத்துக்காக தான் சொன்னான். எப்படி நடந்தபடி சட்டம் பிணை. ஓகே ஓகே, அது வந்து போய் வந்து அந்த 10 பொடியங்கள் தான் பிடிச்சது. வந்து அது தனிப்பட்ட குழு. அந்த குழுவை வந்து சில 1-2 பகையால வந்து டாக்டர் அர்ஜுனாவா இருக்கலாம், இல்லாட்டி தமிழ் புரோவா இருக்கலாம். இந்த தமிழ் தேசியம் சார்ந்து பயணிக்கிற இலங்கையின் சுதந்திர தின நாள்ல வந்து தேசிய கொடி, இலங்கை தேசிய கொடியை பிடிச்சது பிடிக்காம இருக்கிற தமிழ் தேசிய இருக்கலாம், அல்லது சாதி வரி பிடிச்ச ஒரு குழுவா இருக்கலாம். இந்த கூட்டம் தான் வந்து இவ்வளவுத்துக்கமான காரணம். மக்கள் இல்ல, மக்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல அந்த மக்கள் குரல் கொடுத்திருப்பாங்க. அட்லீஸ்ட் குறைஞ்சது 2 பெண்கள் அதுல போய் நிப்பாங்க. 2 பெண்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. நாங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு அமைப்பு உருவாக்கினாங்க. நாங்க சரியோ, ஆனா அவன் வந்து யூனிவர்சிட்டி படியன், தலைவர் 2 இல்ல, ஒரு மெயினா செய்த யூனிவர்சிட்டி படியன். ஆஸ்திரேலியால இருந்து காசு வந்தது, ஒருத்தன் தான் அந்த காசுக்கு உதவி செய்தவன். சரிதானே? அதுக்கு வந்து நாங்க செய்து 3 மாதம் தொடங்கல. என்ன எங்களுக்கு எதிரியோ அவன் ஒன்றுமே இல்ல, விளங்க. ஒரு 3 மாசம் தொடங்கல. அவன் யூனிவர்சிட்டி படியன். ரெண்டபடியா வந்து என்ன செய்தாங்க, இப்படி நாங்க உதவி செய்யறோம்னு சொல்லி அவனை வந்து கூட்டிட்டு போனாங்க. ஒரு நாள் சிஐடிய போலீஸ்ல சிஐடி வந்து கூட்டிட்டு போயிட்டு இப்படி நடத்துறீங்க. இவங்க 10 பேரையும் பிடிச்சாங்க. 10 பேரையும் கூப்பிட்டு ஒரு வீட்டுல அவங்களுக்கு ஒரு அங்க போலீஸையும் கொண்டு போய் ஒரு வீட்டுல வச்சு எங்களுக்கு உங்களுக்கு எப்படி காசு வருது, 2 காசு இது என்னத்துக்காக இயக்கம் உருவாக்க போறீங்களோ
அண்ணன் சத்தியமா கேட்டோம் எங்கிட்ட இந்த படியின் நம்பர் உங்களுக்கு போடணும்னா போட்டு இல்ல, அது நடந்திருக்கும். அது நாங்கள் ஏற்றுக்கொண்டு வந்தோம். அது நடந்திருக்கும் போது அது நடந்திருக்கும். அப்ப அவன் கேட்டது வந்து சிஐடி மாதிரி வந்து உங்களை விசாரிச்சு தந்தது. அப்ப அந்த அந்த சிஐடிக்கு யாரு தகவல் கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அண்ணன் தகவல் கொடுத்துருப்பான்ல. நாங்கள் அந்த மீடியா அதுகளில் போடைக்குள்ள ஊருக்குள்ள எங்களை போலீஸ் அலுவலர்கள் இருக்குது. நாங்கள் நேர போய் நாங்கள் இந்த பேஸ்புக் தளத்துல அதுல இல்லாம இருக்கு போலீஸை கூப்பிட்டு நாங்கள் சைக்கிள் வச்சு கொடுத்தாங்க. பெரிய போலீஸ் ஏசிபி ஓஏசி பெரியவனை கூப்பிட்டு தான் நாங்கள் பிள்ளைகளுக்கு சைக்கிளே பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்படி போய்க்குள்ள அவங்களே ஊடுருவாங்கல்ல போலீஸ்காரங்களே எப்படி உங்களுக்கு வருது என்ன பதிவு செய்யறியா அது செய்யறியா இது செய்யறியான்னு கேட்டுதான் எங்களுக்கு பிரச்சனை வந்து. அதனால என்ன எங்களுக்கு அந்த பதிவுகள் செய்ய போய்க்குள்ள பெரிய பெரிய இடங்களை நாங்க சந்திக்க வேண்டபடியா அதை நிப்பாட்டிட்டோம். ஓகே தம்பி, நீங்கள் ஒரு இளைஞர் தம்பி, முழு இப்ப எங்களுக்கு முழு விவரம் தெரியாது என்ன நடக்குது. உங்களுக்கான தகவலை நீங்கள் திரட்டுங்கோ. இப்ப உண்மையிலேயே வந்து ராகவன் உண்மையிலேயே ஒரு நல்ல போலீஸ் அதிகாரி என்று சொன்னால் நாங்களும் வந்து அவர்கிட்ட வந்து நாங்களும் ஓகே நாங்கள் சந்தேகத்தின் பேர்லாம் இதுல பயணிக்கிறோமே தவிர உறுதிப்படுத்தல. இல்ல தலைன்ற நபரும் வந்து உறுதிப்படுத்தினார் வந்து அவர் லஞ்சம் வாங்குறவர் என்று சொல்லி எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்குது. வந்து ஒரு பெருந்தொகையான லஞ்சம் வாங்கியிருக்கிறார் என்று சொல்லி. அப்படி நீங்கள் அவர் லஞ்சம் வாங்கல என்று அவரு உங்களுக்கும் நிறைய தெரியாது. வந்து சில இடங்கள்ல வந்து நானும் நல்லவன மாதிரி இந்த தளத்தை போட்டுட்டு மக்களுக்கான ஒரு பணி செய்யற மாதிரி கிருஷ்ணாக்காவண்டி அநீதிக்கு எதிர்த்து குரல் கொடுக்குற ஒரு கோப்பி கொட்டையா ஒரு நல்ல மனிதனா சில பேர் பாப்பீங்கள். ஆனா நான் நல்லவன் இல்லையா? அதே மாதிரி ராகவனும் வந்து ஊருக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு போலீஸ் அதிகாரியா தெரிவார். ஆனா அவர் வந்து நல்லவரான்னு சொல்லி அந்த மக்கள் தான் தீர்மானிக்கணும். இப்ப நீங்கள் ராகவன்கிட்ட வந்து கேட்கணும். வந்து இப்ப நீங்க கிருஷ்ணாட்ட கேட்கிற மாதிரி உண்ட சொத்து மதிப்பு என்ன, உண்ட வருமானம் என்ன, அதையும் நீங்கள் ஆராயணும். அந்த மக்கள் எங்க இருக்கிறீங்களோ அதையும் நீங்கள் ஆராயணும். உங்களோட நேரத்துக்கு நன்றி தம்பி. இப்ப உங்கள்ட்ட எந்த விதமான ஆறாவதுக்குள்ள கேள்வி கேட்கிறா இருந்த கேள்வியை கேளுங்க. வந்து தம்பி நான் ஒரு கேள்வி கேட்கணும். ஓகே தம்பி ரொனால்ட், ஹலோ. சத்தமா இருக்கா நாங்க மீட் பண்ணிருக்கோம் சொல்லுங்க. ஓகே, அந்த ராகவன் என்ற போலீஸ் அதிகாரிக்கு கோர்ட்ஸ் எல்லாம் வேலை என்ன நீங்க இப்ப அது அரெஸ்ட் பண்ணப்பட்டது வேற போலீஸ் ஆளுன்னு சொன்னீங்க, ரைட்? கோர்ட்ஸ்ல வந்து அவ கதை கேட்கப்பன் அந்த முதல் அறிக்கைன்றது வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்ட போலீஸால நாங்க சமர்ப்பிக்கப்படணும். அதுக்கு பிறகு நடக்கிற கேஸ் முழுக்க அந்த போலீஸ் அதிகாரி தான் பாதாடணும். அதுல ராகவன் என்னென்று இன்வால்வ் ஆனாருன்றதான் எந்த சந்தேகம். இந்த சந்தேகம் அதெல்லாம் எந்த காலமா அது முடியாது. நீங்க வந்து போலீஸ்க்கு வந்தா நந்தா வெயிட் பண்ணு, ரோனால்ட் வெயிட் பண்ணு, நான் கதைக்கணே. நந்தா நந்தாண்ணா வணக்கம். நீங்கள் தானே அந்த நாகர்வட்டு வண்ணன்? யாருக்கும் அடங்காத கூட்டம், யாருக்கும் அடங்காத கூட்டம் ரவுடிசம் பண்றீங்களோ? நான் உண்மை சொல்லிட்டு வந்தேன், கதைக்க கூடாதோ ப்ரோ? இல்ல நீங்க வேற ஐடியில வந்து கதைக்கலாம். அப்ப நீங்க உங்களோட ஐடியில வந்து எங்களோட ஐடியில வந்து விளக் பண்ணி அனுப்பிட்டாங்க ப்ரோ. அப்ப உங்களோட இடத்துல வந்து கதைக்கும் போது விளக் பண்ணி அனுப்பிட்டாங்களா, அதுக்கான தான் இந்த ஐடியில வந்துட்டாங்களா? ஓகே சரி, ஓகே. நீங்க நான் கேட்டவர்களுக்கு விளப்பத்து தாங்க. அதாவது என்னண்டா ப்ரோ, இப்ப நீங்க வந்து ஒரு போலீஸ்ல வந்து குடிபட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன். இப்ப உங்களை வந்து இன்னொரு போலீஸ் தான் உங்களை பிடிச்சிருக்கு, விளங்கானே? அதாவது பருத்துற போலீஸ் உங்களை பிடிச்சிருக்கு. பருத்துற போலீஸ்ல வந்து கோப்பி கோட்டை ஒன்று வரும், இல்ல வந்து கிரியன்னா வரும், உங்களை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சா ஆனா போலீஸ் ஆயன்றவர் மன்னனா இருக்கலாம், விளங்கான? அந்த போலீஸ் ஆயம் தான் உங்களோட கோர்ட்ஸ் இருந்தா உங்களோட ஃபைல கொண்டு நீதிமன்றத்துல வந்து கொண்டு போறோம். நாகர்பட்டு இப்ப யாருக்கும் அடங்காத கூட்டம் உங்களை கண்டா நான் சொல்றேன். நான் வெயிட் பண்ணேன், எல்லாம் மின் பண்ணுங்க, நான் சொல்றேன், அதுக்கு பதில் சொல்லிட்டு போறேன். எனக்கு யாருலயும் கோவம் இல்லைன்னா யாருலயும் இதுல நான் நியாயத்தை கதைக்கிறேன், அவ்வளவுதானே. ஒரு போய்க்காங்க. நான் கேட்ட நான் உண்மைதான் கேட்டா நீர் சொல்லும். மினிட் பண்ணுங்க, நான் சொல்றேன். வந்து ஆக்சிடென்ட் கேஸ் வந்து ரபிக் பிடிச்ச கேஸ் சொன்னா மட்டும்தானே அந்த போலீஸ் வந்து அங்க போகணும்.
அது வந்து கேஸ் நாங்களும் ஒரு 10 குழு 10 பேர் போலீஸ் ஒரு வீட்டுக்கு போறோம்னா ஒரு பிரச்சனைடா அவங்கள வந்து நாங்க இங்க ஒப்படைக்கிறது. இப்ப நான் குற்றவாளி ஏண்டா நான் போலீஸ்ல வந்து என்ன போலீஸ் கொண்டு விட்டுருவாங்க பிடிச்சு நான் தான் வாக்குமூலம் கொடுக்கணும். விளங்குதானே? நான் வாக்குமூலம் கொடுக்கணும். அவங்க வாக்குமூலத்தை எழுதுவாங்க. இந்த வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு மன்னிக்கணும். நீங்க அந்த வாக்குமூலம் அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்திருப்பீர். அந்த வாக்குமூலத்தை எழுப்பாங்க. ரைட், சொல்லுங்க. போலீஸ்ல வாக்குமூலம் போலீஸ் வாக்குமூலம் எழுது. அதான் ஃபைல் பண்ணுவாங்க. அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஆமா போலீஸ் வந்து அந்த வாக்குமூலத்தை எழுதும். போலீஸ் வாக்குமூலத்தை எழுதினோடனே எங்களுக்கு அந்த டேட்டுக்கு இப்ப எங்களுக்கு இன்றைக்கு எழுதினோம்னு சொல்லி நாளைக்கு எங்களுக்கு சமர்ப்பிக்க போகணும். அந்த கோர்ட் சாயனுக்கு அந்த ஃபைல் போகும். கோர்ட் சாயன் அதை வாசிப்பேன். கோர்ட் சாயனும் அந்த ஃபைலை கொண்டு போயிட்டு இதான் பிரச்சனைன்னு சொல்லி அங்க ஒப்படைச்சு அவர் அந்த பிரச்சனை சொல்லுவார். அவ்வளவுதான் அவர் செய்யறது. கோர்ட் சாயன் போய் எங்க எனக்கு தெரிஞ்ச அளவு இல்ல. எனக்கும் அந்த இலங்கை சட்டம் ஃபுல்லா தெரியாது. இப்ப அங்க போய் கதை கேட்க அவர் வந்து சட்டம் தெரியாது அனுபவிச்சதை சொல்ற முடியாது. சட்டம் தெரியாது. இல்ல நான் இப்ப உங்களுக்கு தெரியும்னு சொல்லல, நான் எனக்கு தெரியான்னு சொல்றேன். அப்ப எனக்கு உங்க இலங்கை சட்டம் எனக்கு தெரியாது. அவர் போய் கதை கேட்க அவர் அந்த அறிக்கையை மட்டும்தான் அங்க சமர்ப்பிப்பேன். நீங்கள் அப்ப என்னன்னு சொல்லி சொன்னால் சட்டத்தின் ரீதியாத்தான் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி சொல்றீங்களா நீங்கள்? அப்ப போலீஸ் வந்து கேஸ் எழுதுன்னு சொல்லி சொன்னா என்ன பிரச்சனையோ அதை மட்டும்தான் எழுதி கேஸ் ஃபைல் கொடுக்குதுன்னு சொல்லி சொல்றீங்களா கோர்ட்ஸுக்கு? சொன்ன மாதிரி தான் போலீஸால அரசாங்கத்துக்கு மேலதான் எல்லாரும் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. என்னன்னா இப்பத்தி அரசாங்கம் ஒரு ஊழல் மிக்க அரசாங்கம். இந்த அரசாங்கம் வந்து வேர்த்தில்லாத அரசாங்கம். இந்த அரசாங்கத்தை வச்சு இன்னும் செய்யலாம், பொலிசுக்கு காசு கொடுத்து இன்னும் செய்யலாம்ன்றத வந்து நீங்கள் ஒரு எல்லாருக்கும் பரப்புறீங்க. தப்பு சொல்றீங்க. இப்ப வந்து நீங்க சொல்றீங்க இல்ல போலீஸ் காசு வேண்டிட்டு தான் கிருஷ்ணாவை உள்ள தூக்கி போட்டவங்கன்னு சொன்னா, அப்ப இப்பத்தி அரசாங்கம் வந்து ஒரு ஊழல் மிக்க ஊழலுக்கு அதாவது காசு கொடுத்து இலங்கையில இன்னும் செய்யலாமோன்ற பழைய மஹிந்த ராஜபக்ச ரணில் அரசாங்கத்தோட ஒரு அதே செயல்முறையில தான் இப்பத்திய என்பிபி அதாவது ஜேவிபி அரசாங்கம் செயல்படுதுன்றத ஒத்துக்குறீங்களோ நீங்கள் எல்லாம்? இப்ப நீங்க சொல்றத பார்த்தா நீங்கள் ஒத்துக்கத்தான் வேணுமண்ணா. அப்படி இல்ல தம்பி, நாங்க அரசாங்கம் வெயிட் பண்ணுங்க. இங்க வாங்கோ. நாங்கள் வந்து யாருமே அரசாங்கத்தை பற்றி குறை சொல்ல இங்க வரையில. ஓகே, நாங்கள் இப்ப வந்து கிருஷ்ணாண்ட பிரச்சனை கதைக்கிறோம், போலீஸின் கதை கதைக்கிறோம், அவ்வளவுதான் நாங்க கதைக்கிறோம். நீங்கள் கூட மனசுல நினைக்கிறத வந்து ஒவ்வொருத்தரா கதைங்க. நீங்கள் கதை கேட்க நாங்கள் கேட்டு நாங்கள் ஓகே எங்களையும் கதைக்க விட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்க கதைங்கோ. நாங்கள் வந்து கிருஷ்ணாண்ட பிரச்சனை பொலிசுண்ட பிரச்சனையை தான் நாங்கள் கதைக்கிறோம். நாங்கள் இதுக்குள்ள வந்து அரசாங்கத்தை பற்றி நாங்கள் கதைக்க வரையில. தெரியும், நீங்கள் வந்து உங்களோட மனசுல இணைக்கிறத வந்து நீங்கள் உங்களோட மனசுல வந்து கொண்டு வந்து நாங்கள் கதைக்கிற மாதிரி நீங்கள் குற்றச்சாட்டு வைக்காதீங்க. சரியா? அப்படித்தானே கதைக்கிறீங்க. நீங்க வந்து இப்பத்திய ஜேவிபி அரசாங்கத்தை வந்து ஒரு ஊழல் மிக்க நான் இந்த அரசாங்கத்தோட பயணிக்கிறவன் ஒரு காரணத்துக்காக நான் கோஸ்கண்டர் உங்களுக்கு ஒரு கருத்தை நான் இதுல பதிவிடுறேன். இந்த அரசாங்கம் வந்து குறிப்பிட்ட மாத கணக்குல தான் வந்தது. குறிப்பிட்ட ஒரு 5 மாசமும் இல்ல, 76 வருஷமா ஆண்டு கொண்டிருந்த இன்னைக்கு ஆட்சி மாறி இருக்கலாம், ஜனாதிபதி தோழர் அனுரா குமார திசாநாயக்க இருக்கலாம். ஆனா இன்று வரைக்கும் அரச இயந்திரம் வந்து 76 வருஷமா ஆண்டு கொண்டிருந்த அரச இயந்திரம் தான் நடந்து கொண்டிருக்குது. காவல்துறையா இருக்கலாம், நீதித்துறையா இருக்கலாம், அரச ஊழியர்களா இருக்கலாம். அதை நாங்கள் படிப்படியா மாற்றணும். நாங்கள் இந்த குறிப்பிட்ட 4 மாசத்துக்குள்ள எங்களால அவ்வளோத்தையும் கிளீன் ஸ்ரீலங்கா கொண்டு வர முடியாது. நாங்கள் நிச்சயமாக இந்த ஆட்சிக்குள்ள வந்து 100க்கு 100% இந்த 5 வருஷத்துக்குள்ள நாங்கள் நிச்சயமா இந்த அரசாங்கத்தை ஆதரிச்சு கிளீன் ஸ்ரீலங்காவை கொண்டு வருவோம். நீங்கள் குறிப்பிட்ட காலங்களிலேயே நீங்கள் பார்த்திருப்பீங்கள் வந்து நீதிமன்றத்துக்குள்ளேயே போய் ஒரு பாதாள குரூப் ஒரு நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வந்தவரே சுட்டவங்க வந்து அதுக்கு தலைமை தாங்கின போலீஸே வந்து இன்றைக்கு தலைமறைவா இருக்கிறார். இந்த வரலாற்றிலேயே வந்து ஒரு மேல் அதிகாரியா இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரி இன்றைக்கு ஓடி ஒளிஞ்சிருக்கிறார் என்று சொன்னால்
நாங்கள் யாரு தப்பு பண்ணினாலும் இந்த அரசாங்கம் தண்டிக்கும். நீங்கள் குறிப்பிட்ட ஒரு காலத்துக்குள்ள வந்து நாங்கள் இந்த அரச இயந்திரத்தை மாற்ற முடியாது. எங்களுக்கு தேவையான மல்லா கோர்ட்ஸ்ல வந்து வட்டினது கூட வந்து ஒரு நீதிபதி தான் சாட்சி. அதுக்கு கூட வந்து கோத்தாந்த காலத்துல வந்து பிடிச்சி உள்ளதான் போட்டவங்க விளங்கான ப்ரோ. இல்ல சில தவறுகள் இப்ப நாங்கள் இப்ப வந்து எல்லா இடங்கள்லயும் வந்து சில தவறுகள் நடைபெறும். அதுக்கு ஒட்டுமொத்தமா நாங்கள் அரசாங்கத்தின் பேர்ல பழிய சுமத்த இயலாது. நீங்கள் வந்து ஈழத்துல இருக்கிற தாய் சகோதரங்கள் உறவுகள்கிட்ட கேளுங்க. வந்து இப்ப இந்த லஞ்சம் வாங்குறது வந்து 100க்கு கொஞ்சம் குறைஞ்சு கொண்டுதான் இருக்குது. முதல் வாங்கினவங்க கோத்தபாய அரசாங்கத்துல இல்லாட்டி அதுக்கு முதல் இருந்த அரசாங்கத்துல வாங்கினவங்க இன்னும் வாங்கி கொண்டுதான் இருக்கிறாங்க மறைமுகமா. வந்து அப்படியான ஒரு ஆள் தான் இந்த நீதித்துறை என்ற வந்து அரசாங்கம் இல்லையோண்ணா. அரசாங்கம் தான் இப்ப நாங்கள் வந்து இலங்கை அரசாங்கத்துக்குள்ளதான் இருக்குது. ஒரு இலங்கை போலீஸ் அதிபர் இப்ப நீங்கள் எல்லாரும் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறீங்க அவர் குற்றவாளி என்றால் ஏன் ஒரு இலங்கை ஒரு அரசாங்கம் வந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்காம இருக்குது? தம்பி அதுக்கு நான் நீங்க அரசாங்கத்தோட இதுல வந்து உடனே எல்லாத்தையும் கையாள இல்லாது. இப்ப நீதித்துறை தான் எல்லாம் போகுது. இப்ப கிருஷ்ண எஸ்கே உள்ள வச்சது நீதிப்படிதான் உள்ள வச்சது. அவர் மேல 14 வழக்குகள் போடப்பட்டுள்ளது. அதாவது வழக்கில அவரை விட்டாலும் வந்து 14 வழக்கில அவரை உள்ள போடுறதுக்கு அவருக்கு போற அளவுக்கு 14 வழக்கையும் சொல்லுங்க. ஒரு 14 வழக்கையும் சொல்லுங்க. என்னென்ன 16 வழக்கண்டா ஒரு பெண்ண ஒரு அண்டர் ஏஜ் பொண்ணை வந்து வீடியோ எடுக்கிறது முதலாவது தப்பு. ஓகே, அது ஒரு வழக்கு. ஓகே, அதே ஒரு பெரிய கிரிமினல். அது வந்து அபியூஸ். ஒரு பொண்ணை வந்து தண்ட பெர்மிஷன் இல்லாமல் ஒரு வீடியோ எடுக்கிறான் அதுக்கு பேர் அபியூஸ் பண்றது. 2வது வழக்கு ஒரு மட்டம். அதுல ஒரு கேஸ் இருக்குது. அடுத்தது வந்து பணம் சேர்த்தது, அது ஃப்ராட். அதாவது வந்து சட்டவிரோதமா பணம் சேர்த்தது. என்ன சட்டவிரோதமா? அண்டர் 3வது வழக்கு. இல்ல நீங்க இத சொல்லுங்க, அதுக்குரிய விளக்கத்தையும் சொல்லணும். ஓகே, சட்ட விரோதமா இலங்கை அரசாங்கத்துல நீங்க கோடிக்கணக்கில கொஞ்சம் இருங்க கோஸ்கண்டர். ஒன்று அந்த பிள்ளைக்கு விருப்பம் இல்லாம அந்த வீடியோ எடுத்து ஒரு வழக்கு. 2வது பாலியல் குற்றச்சாட்டு. 3வது பண மோசடி. 4வது என்ன? அதோட அண்டர் 14 கேஸையும் சொல்லுங்கடா. அதான் 14 கேஸ் என்றால் இதுக்குள்ள வர இந்த ஒரு பெண்ணை இழிவுபடுத்துறா அதுக்கு மேல 7 கேஸ் போட்டிருக்காங்க. அந்த பெண்ணுக்கு மேல இவர் செய்ததுக்காக அவருக்கு மேல 7 கேஸ். இப்ப நீங்கள் 14 சொன்னீங்க, பிறகு 7 சொல்றீங்க. 7 14 21 கேஸா? இல்ல 14 கேஸ் அந்த பொண்ணுக்கு மட்டும். மற்றது ஃப்ராட் கேஸ் இல்ல. அந்த 14 கேஸையும் ஒருக்கா தெளிவுபடுத்துங்க. என்ன 14 கேஸ்? ஒன்று நீங்கள் சொன்னீங்கள் அந்த பெண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் ஆடியோ வெளியிட்டது, வீடியோ எடுத்தது. 2வது வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டு. 3வது பண மோசடி. 4வது என்ன? 4வது வந்து அவர் வந்து அதாவது வந்து ஒரு இலீகல் வேல, அதாவது வந்து வட்டிக்கு கொடுத்து அடுத்தது இதண்ணி காசு சேர்த்தாருன்னு அதுக்கும் அவங்க எவிடன்ஸ் தேடி கொண்டிருக்கிறாங்க. இவர் உண்மையிலேயே 4வது வந்து என்னன்னு சொல்ற இல்லீகலா வந்து பணம் கொடுத்தார். ஓகே, பணம் கொடுத்தார். ஓகே, 5வது கேஸ் நான் ஃபுல் கேஸ் நாளைக்கு திருப்பி உங்களோட லைவுக்கு வரேன். ஃபுல் கேஸ் வந்து எடுத்து வடிவா என்னென்ன கேஸ். ஓகே, அந்த 14 கேஸோடையும் வாங்க. நன்றி, வணக்கம். இப்போதைக்கு ரேஞ்சல் இல்ல. நீங்கள் வந்து ஆதாரம் இல்லாம இப்படித்தான் வந்து நீங்கள் வந்து ஆதாரம் இல்லாம 40 கோடி தொடங்கி 17 கோடியில வந்து 9 கோடி 10 கோடியில வந்து இப்ப 14 கேஸ்ல நிக்கிறீங்க வந்து. அண்ணா ஒரு விஷயம் தான் அண்ணா, இதுல எல்லாம் எங்கேயாவது இவனை ஒரு மூலையில சிக்க வச்சு போட்டு இவனை நின்று வேடிக்கை பார்க்கறதுக்கு நிறைய கூட்டம் தெரியுது. சரியா? நிச்சயமா இந்த நேரிலேயே நீங்கள் இதுல ஒரு தெளிவான சிந்தனை